குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே முதல் 2025 மே மாதம் வரை உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதுக்காக குரு பெயர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு திருமணம், தனலாபம், குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும். அப்படி சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் 2024-25 வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன, அதாவது 100% மாறாது, ஒரு 50% அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2023-24 வரைக்கும் 24 மே 1ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? மே 1, 2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 14, 2025 மே 14, 2025 மாலை 7:58:39 வினாடி வரை ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. இந்த ரிஷப ராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வருஷத்தில் அவர் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி, நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன், செப்டம்பர் 8ஆம் தேதி குரு வக்கர கதி அடைகிறாரு. அவர் பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். இந்த வக்கர கதி அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துக்கு இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்கர கதின்னு பேர். இந்த வக்கர கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்ச ஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு. ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டான இடம், எதிரியின் இடம். அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது. அதனால் சுக்கிரன் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்க மாட்டார், இந்த இடத்துல குரு இருப்பார். அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்குது, ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரியமே. இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி, சுப காரிய நிகழ்வுகள், திருமண தடை விலகுதல் ஏற்படும். அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. 7ஆம் இடம் அவருக்கு எதிரி ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது.
கடந்த 7லேருந்து 10 வருஷம் நீங்கள் படாத பாடுபட்டுட்டீங்க. சனி பகவான் உங்களை படுத்தி எடுத்துட்டாரு. குருவும் சப்போர்ட் இல்லாமல் இருந்துட்டார். இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் இல்லாத ஆண்டுகளாக கடந்த ஒரு 8-10 ஆண்டுகள் இருந்தது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வச்சது தான் சட்டமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்கும், இன்ஃபேக்ட் நம்மளுடைய பாரத தேசத்தின் தலைமகனான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக ராசி தான். அவருடைய தலைமையில் பாரத தேசம் வீறு கொண்டு நடைபோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இந்த வருஷம் உங்களுக்கு அவர் மூலமாகவும் சரி உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு 95 to 99% அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீதி 1% எதுக்கு சார்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிற சனி அலைச்சலை கொடுப்பாரு. 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அலைச்சலை கொடுப்பாரு. அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்ஃபேக்ட் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதாரண மனுஷனுக்கும் இல்லை, பாரத பிரதமருக்கு கூட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது தலையாய கடமையாக வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்ததிபதி சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு சனி பார்வை இருக்கே, குரு பார்வை வர்றதுனால நல்லதா கெட்டதான்னு கேட்டால் அமோகமான பலன்கள் ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயரும். பெரிய பெரிய அரங்கத்தில் போய் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு வருதுனால வார்த்தைகளால் உங்களுடைய நட்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் யோகமான ஆண்டாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2024-25 குரு பெயர்ச்சியானது அமோகமான பலன்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுதல், புதிய தொழில் துவங்குவது, கடந்த ஒரு 8 வருஷமாக வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கிற இளம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புதிய வேலையில் அமர்வதற்கோ இல்லை புதிய வேலையை தருவதற்குண்டான யோகத்தையோ ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அதே சமயம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால கடன் மூலமாக வந்த செலவுகள், கடன் மூலமாக வருமானத்தை நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணது போக நீங்கள் கடன் கொடுத்து லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன். இந்தியாவுக்குள்ளேயே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள், லாபகரமான பலன்கள் ஏற்பட வேண்டும், காரிய வெற்றி ஏற்பட வேண்டும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை தோறும் ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள். தினமுமே ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இதை சொல்கிறதுனால நல்ல அறிவு வளரும், நல்ல ஞானம் வளரும். இந்த ஞானமும் அறிவும் வளர்ந்துருத்துன்னா எப்பேற்பட்ட சிக்கலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் இன்னொன்று பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும், நீங்கள் என்றைக்கு பிறந்த இடம் அந்த கிழமையில் வயசானவாளுக்கெல்லாம் வஸ்திர தானம் செய்யுங்கள். வஸ்திரம்னா துணி, வேஷ்டி துண்டு, வேஷ்டி இல்லையா ஒரு துண்டாவது, அப்படியும் இல்லையா வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட், ப்ளவுஸ் பிட்டு, அது ப்ளவுஸ் பிட்டாக கொடுக்காதீங்க, நல்லா 1 மீட்டருக்கு மேலே இருக்கணும். அவங்க வாங்கி அதை ரொட்டேஷனுக்கு விடக்கூடாது. அவங்க வாங்கி அதை அவங்க அணிஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய பிணியை அகற்றுவதற்கு அவர்கள் வழி ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ப்ளவுஸ் பெட்டையோ, அப்படிப்பட்ட வேஷ்டியையோ, அப்படிப்பட்ட துண்டையோ தானமாக கொடுத்தீங்கன்னா
துணி தானம் கொடுக்க துணி கொடுக்க பிணி அகலும், உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.